கடந்த 28ஆம் தேதி எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்டதில் டன் கணக்கில் வெளியேறிய எண்ணெய் கடலில் கலந்து மாசுபடுத்தியது. இதனையடுத்து அந்த எண்ணெய் படலங்களை அகற்றும் பணியில் இந்திய கடலோர காவல் படையின் வர்த் கப்பல் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதுகுறித்து அந்த கப்பலில் பயணித்தபடியே எமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். தொடங்கி திருவான்மியூர் வரை, குறிப்பாக சென்னையின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் வரை இந்த மாசானது பரவியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நடுக்கடலில் கிட்டத்தட்ட துறைமுகத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே இந்த விபத்து ஏற்பட்டாலும் அந்த காற்றின் வேகம், அதே போல இந்த தண்ணீரின் நீரோட்டம் காரணமாக நடுக்கடலிலிருந்து இந்த கச்சா எண்ணெய் ஒட்டுமொத்தமாக கரையை நோக்கி சென்றது. அதே போல தெற்கே காற்றடித்த காரணத்தால், குறிப்பாக அதே போல நீரோட்டமும் தெற்கை நோக்கி இந்த காரணத்தால் எண்ணூரிலிருந்து இந்த எண்ணெய் கசிவு கிட்டத்தட்ட தெற்கை நோக்கி கிட்டத்தட்ட தற்போது வரை மகாபலிபுரம் வரை தொடங்கியுள்ளதாக, மகாபலிபுரம் வரை சென்றுள்ளதாக என்ஐஓடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி டெக்னாலஜி ஒரு ஆராய்ச்சி மூலமாக கூறியுள்ளது. இந்நிலையில் தற்போது அதை அகற்றும் பணியில் இந்திய கடலோர காவல்படை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஓரங்களில், குறிப்பாக கரையோரங்களில் இருக்கும் காரணத்தால் பெரிய பெரிய கப்பல்கள் மூலமாக நேரடியாக இந்த கோஸ்ட் கார்டால் சென்று இந்த பணியில் ஈடுபட முடியாது. இந்நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்திய கடலோர காவல்படையுடைய கப்பலான வரத்திலிருந்து இந்த ரசாயனம் மூலமாக நடுக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாசை சரி செய்யும் பணி தற்போது நடந்து வருகிறது. இப்போது நீங்கள் பார்த்துக்கூடிய காட்சி ஒரு விதமான ரசாயன கலவை மூலமாக அந்த டீசல் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தற்போது தெளிக்கப்பட்டு வருகிறது, ஸ்பிரிங்கிள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ரசாயனம் தண்ணியில் கலக்கும்போது, குறிப்பாக அந்த மாசுபட்ட தண்ணியில் கலக்கும்போது அந்த டீசல் கரையில் ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அந்த வீரியம், அந்த மாசுடைய வீரியம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மட்டும் இல்லாமல் கரையோரம் பக்கெட் மூலமாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் எண்ணூர் துறைமுகம் தொடங்கி காசிமேடு வரை பக்கெட் மூலமாக அந்த மாசை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிகபட்சமாக பார்க்கும்போது எண்ணூர் தொடங்கி இந்த காசிமேடு பகுதி வரை தான் இந்த வீரியம் என்பது அதிகமாக உள்ளதாகவும், இந்நிலையில் திருவான்மியூர் அதே போல மகாபலிபுரம் வரை என்று கூறுவது ஒரு அபத்தமான விஷயம் என்றும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் சார்பாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகபட்சமான டென்சிட்டி, அதிகபட்சமான இந்த மாசு என்பது எண்ணூர் தொடங்கி இந்த காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் வரை தான் என்றும், இந்நிலையில் மீதம் தெற்கு பகுதியில் பெரிய அளவிலான ஆபத்து ஏதும் இல்லை என்று கடலோர காவல்படை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரையோரங்களில் இன்னும் சுத்தம் செய்யும் பணி தற்போது நடந்து வருகிறது. இந்நிலையில் கடலுக்குள்ளே, நடுக்கடலுக்குள்ளும் கிட்டத்தட்ட நாம் தற்போது கரை இருக்கக்கூடிய தூரத்தில் பார்க்க முடிகிறது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 4 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் நடுக்கடலில் இது போல இந்த திரவியம், இந்த கெமிக்கல் மூலமாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாக்கி அந்த இங்கே நடுக்கடலில் ஏற்படக்கூடிய இந்த மாசை சுத்தம் செய்யும் பணியில் தற்போது இந்தியன் கோஸ்ட் கார்டு ஈடுபட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நடுக்கடலில் ஹெலிகாப்டர் மூலமாகவும் இந்த ரசாயனத்தை தெளித்து அந்த டென்சிட்டியை குறைக்கக்கூடிய பணியை இந்தியன் கோஸ்ட் கார்டு செய்து வருகிறது. இந்நிலையில் கரையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்னும் ஓரிரு நாட்களில் முழுதுமாக சுத்தம் செய்யக்கூடிய பணி நடந்து முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.